ஒரு கில்லர் அவன் சாதாரணமான சீரியல் கில்லர் கிடையாது. அவன் ஒவ்வொரு கொலையிலையும் ஒரே மாதிரி சிம்பிளை விட்டுட்டு போகிறான். இந்த எல்லா கொலைகளுக்கும் காமனாக இருக்கிற ஒரே விஷயம் அந்த கம்பெனி தி ஆஸ்ட்ராஜெட்டிக். அதுலேயும் முக்கியமான ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட் தி ப்ராஜெக்ட் ஷேடோ. இந்த க்ளூவை வச்சுக்கிட்டு போலீஸ் கில்லரை நெருங்கினாங்களா, அதை பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 2 டீமாக பிரிஞ்சு ஒரு டீம் அபேண்டன் பில்டிங்க்கும் இன்னொரு டீம் ஓல்டு கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்கும் கிளம்புனாங்க. அடிக்கிற மழையை கூட பொருட்படுத்தாமல் ரவியும் விக்ரமும் ஓல்டு கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்கு வந்து சேர்ந்தாங்க. ஃபேக்ட்ரியோட கேட்டு உடஞ்சிருந்துச்சு, ரொம்ப துரு பிடிச்சி ஷார்ப்பாகவும் இருந்துச்சு. இது விக்ரமுக்கும் ரவிக்கும் உள்ளே போகிறதுக்கு ரொம்பவே சேலஞ்சாக இருந்துச்சு. ரவி டார்ச் லைட் ஆன் பண்ணி வேற ஏதாவது உள்ளே போகிறதுக்கு வழி இருக்கான்னு பார்த்தாரு. அந்த கேட்டை தவிர வேற எந்த வழியும் இல்லை. 10 அடி ஹைட்டில் உள்ள சுவரை தாண்டி தான் உள்ளே போக வேண்டியதாக இருந்துச்சு. அந்த செவரு கிட்ட போனதுக்கப்புறம் தான் ரவிக்கும் விக்ரமுக்கும் ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. இவங்க வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கே யாரோ வந்துட்டு போயிருக்காங்க. மழை அதிகமாக பெஞ்சதுனால இவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல. ஏன்னா அங்கே இருந்த தடயங்கள்லாம் அழிக்கப்பட்டு இருந்துச்சு. இது அவங்களுக்கு ரொம்ப குழப்பத்தையும் பதட்டத்தையும் உருவாக்குச்சு. விக்ரம் தான் இடுப்பில் இருக்கிற கன்னை எடுத்து நம்மளை சுற்றி யாராவது இருக்காங்களான்னு பார்க்க ஆரம்பித்தார். ஒரு வழியாக விக்ரமும் ரவியும் அந்த பெரிய சுவரை தாண்டி உள்ளே குதிக்கிறாங்க. அங்கேருந்து நேராக ஃபேக்ட்ரியை நோக்கி நடக்க ஆரம்பித்தாங்க. உள்ளே போனதும் அங்கே ஒரு ஆஃபீஸ் ரூம் இருந்துச்சு. அந்த ஆஃபீஸ் ரூம்லேருந்து இப்போ தான் யாரோ வெளியில் போன மாதிரி கால் தடங்கள் இருந்துச்சு. அதை பார்த்த விக்ரமும் ரவியும் ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே நம்மளை தவிர யாரோ ஒரு ஆள் இருக்காங்கங்கிறது தான் அது. அந்த ரூமில் ஒரு ஆர்டிஸ்க் இருக்கு. ரவி அந்த ஆர்டிஸ்கை எடுக்க போனார். அதுக்கு விக்ரம், ரவி அதை தொடாத அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன விக்ரம் கர்ச்சிஃபால் அந்த ஆர்டிஸ்க் எடுத்து அவர் பைக்குள்ளே போட்டார். உடனே ரவி விக்ரமை பார்த்து, சார், இது ரொம்ப நாளாக மூடி இருந்த ஒரு ஃபேக்ட்ரி, இதில் இருக்கிற பொருளில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு உடனே விக்ரம், ஆமாம் ரவி, இந்த ஃபேக்ட்ரி வேணால் ரொம்ப நாளாக மூடி இருக்கலாம், ஆனால் இந்த ஆர்டிஸ்கை பார்த்தா இப்போ தான் யாரோ வச்சுட்டு போன மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே நம்மளை யாரோ கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். இதை விக்ரம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு யாரோ ஓடுற சத்தம் கேட்குது. உடனே விக்ரமும் ரவியும் அந்த ரூம் விட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. அங்கே கருப்பு ஹுட்டி போட்ட ஒரு ஆள் கேட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த விக்ரமுக்கும் ரவிக்கும் ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு. அதுக்கு உடனே ரவி விக்ரமை பார்த்து, சார், அந்த பிளாக் ஹுட்டி போட்டவன் தான் சீரியல் கில்லராக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நோக்கி ஓட ஆரம்பிச்சான். உடனே விக்ரம் தான் கையில் இருந்த கன் எடுத்து அவனை பார்த்து சுட ஆரம்பிச்சான். ஆனால் அந்த கில்லர் அந்த ஷூட்டிங்லேருந்து தப்பிச்சு கேட்டை விட்டு வெளியில் ஓடிட்டான். வேகமாக ஓடின அந்த கில்லருக்கு கேட்டில் இருந்த துரு பிடிச்ச கம்பி குத்தி ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை அன்னைக்கு மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா துருப்பிடிச்ச கேட்டில் இருந்த அந்த கில்லரோட பிளட்டை வச்சு போலீஸ் இன்னுமே கில்லரை நெருங்கியிருப்பாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வாய்ப்பும் போலீஸ்க்கு அன்னைக்கு கிடைக்கல. இதனால கோவமான விக்ரம் வெறுப்பில் கத்த ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ கிட்டக்க நெருங்கியும் அந்த கில்லரை பிடிக்க முடியாமல் போச்சேன்னு ரவியும் விக்ரமும் ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. அப்போது ரவியோட மொபைலுக்கு ஒரு கால் வருது. அது அபேண்டன் பில்டிங் போயிருந்த போலீஸ்கிட்ட இருந்து. அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் ரவிக்கு தலையே சுற்றி போயிடுச்சு. ஷாக்கான ரவியை பார்த்து விக்ரம் உடனே, என்ன ஆச்சு ரவி, யார் ஃபோனில் அப்படின்னு கேட்டார். அதுக்கு உடனே ரவி ஃபோனை விக்ரம் கிட்ட கொடுத்தாரு. அந்த ஃபோனில் வந்த வார்த்தையை கேட்ட விக்ரமுக்கும் ஒரே ஷாக். அப்படி அந்த ஃபோனில் போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, சார், கில்லரை நாங்கள் பிடிச்சிட்டோம். இது கேட்ட 2 பேருக்குமே ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு. இங்கே ஓடினவன் தான் கில்லர்னா அப்போ அங்கே பிடிச்சி வச்சது யார்? ஒருவேளை அங்கே இருந்தவன் தான் கில்லர்னா அப்போது இங்கே ஓடினது யார்? இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு வரணும்னா யார் இந்த கில்லர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த எபிசோடில் சொல்கிறேன்.